வணக்கம் சகோதரர்களே. இன்னைக்கு நமக்கு புது வேக்கன்சி பார்க்கலாம். என்னன்னா, வேர் ஹவுஸ் ஜாப் ரஷ்யா. இப்போ ரஷ்யா தான் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரஷ்யா வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, இங்கே வந்துடாதீங்க, இங்கே வந்துடாதீங்க, இங்கே வந்துடாதீங்கன்னு. ஆனால் அவன் சொல்லிட்டு இருக்கவன் அங்கே தான் உட்காந்துருக்கான். எல்லா நாட்டிலையுமே பிரச்சனை தான். அங்கே போனால் நம்ம போய் இறங்கும்போது புதுசு, இடம் புதுசு, பார்க்குற மக்கள் புதுசு, பார்க்குற ரோடு, ஓடிக்கிட்டு இருக்க வண்டி, திங்கிற சாப்பாடு, வாங்குற காசு, அவங்க பேசுகிற பாசை எல்லாமே புதுசு. ஒரு பிறந்த குழந்தைக்கு எப்படி பார்த்து அழுதோ, ஏன்னா எல்லாமே புதுசு இல்லை, அது அழத்தான செய்யும். அதே மாதிரி தான் நம்ம கதை. அதை பார்த்துட்டு அப்படி வந்துடாங்க, இப்படி வந்துடாங்க. போகிறவங்க எல்லாருமே திரும்பி வரல. அங்கே அவங்க பயமுறுத்துறதுனால ஓடியாந்துடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். ஏன்னா அவங்க நம்மளே சல்யூட் அடிப்பான், இந்தியன்ஸ் வெரி குட், ஏன்னா உங்களால் தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ங்கிறது அவனுடைய பார்வை. அப்போ நாம பாச தெரியாத ஊரில் போய் நம்ம இறங்குறோம். அவனுக்கு இங்கிலீஷ் வர மாட்டேங்குது, ரஷ்யன் லாங்குவேஜ் அதான் பேசுகிறான். நம்ம தமிழ் வச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லைனா இந்தியை வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கிலீஷில் பேசுகிறான், அவனுக்கு புரியாது. அப்போ என்ன பண்ணணும்? அவன் நமக்கு இறங்கி வர மாட்டான். நம்ம தான் இறங்கி அவங்ககிட்ட போய் ரீச் ஆகணும். அப்போ என்ன? பாஷை தான் கனெக்ட் ஆகும் ஒருத்தர். ஓகே, அப்போ அந்த பாஷையை நம்ம கற்றுக்கிட்டாலே போதும். அந்த மக்கள் அவருக்கு என்ன சொல்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா எத்தனை வருஷம் ஆனாலும் 7-8 மாதம் வேலை பார்த்தாலும் சொல்கிற மண்டி ஆட்டிகிட்டு இருப்போம், நம்ம வேலை விடாத பார்ப்பான். இவனுக்கு போய் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி எவ்வளோ நாளும் வேட்டா, அதனால் இப்போ வேணாம்பா, எடுக்க வேணாம். ரஷ்யா லாங்குவேஜ் தெரியுதா, கூடுதல் சம்பளம் வாங்கிக்க. இதுதான் மரியாதை. நல்லா புரிஞ்சுக்கணும். லாங்குவேஜ் இருந்தால் இறங்கினோடனே ஹலோ வணக்கம்னு கையை கொடுக்கலாம். இல்லைன்னா அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான் தெரியாது. ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் என்ன சொல்கிறான் கேட்டு சொல்லு. யோ ஒன்று மாதிரி தான்டா நானும், எனக்கு எங்கே புரியுது, இப்படி தான். அப்போ யார் வந்து சொல்லிக் கொடுப்பா? சரி, இதுக்கு யார் ஒரு முடிவு எடுப்பா? நாங்கள் ஏஜென்ட்டு ஏற்றி விட தான் முடியும். நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகே, முயற்சி திருவினையாக்கும். நீங்களே சரி என்ன பண்ணலாம், நாமளே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குவோம். டெய்லி 4 வேர்டு எழுதி படித்து மனசில் வச்சுக்கிட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சு ஆக்கித்தரணும். கை செய் வாய் செய்கையிலே நம்ம கடந்து போய்க்கலாங்கிற எண்ணம் வந்தால் நீங்கள் கற்றுக்கலாம். சரி, நம்ம உள்ளே போகலாம். ரஷ்யா பார்த்துங்க. ரஷ்யா ஒரு பிக் கண்ட்ரி, பெரிய கண்ட்ரி தான். இது வந்து மாஸ்கோவில் உள்ள ஒரு வேர் ஹவுஸ் தான். நம்ம இறங்குறது ரஷ்யாவில் ஏகப்பட்ட ஏர்போர்ட் இருக்குது. நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டேட்லையும் இருக்கு, அதே மாதிரி அங்கே இருக்குது. ஆனால் நம்ம இறங்குறது மாஸ்கோ. அங்கே இறங்கிட்டு நேராக கொண்டு போட்டுருவாங்க. நல்ல வேர் ஹவுஸ் தான். ஓகே, ஸோ இதுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மஸ்ட் வேணும். ஓகேவா? சரி, அது இருந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இருந்தால் இதுக்கு போதும். நம்ம வெளியே ஏன்னா ஃபுல்லாக உறங்கி முடிச்சுட்டு நேராக டியூட்டிக்கு வந்துட்டா உள்ளே தான் நிற்க போகிறோம். உள்ளே எல்லாம் நம்ம இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், கென்யா, உகாண்டா, ஈஜிப்ட், மற்ற பெல்லாரஸ், சைப்ரஸ் எல்லா நாட்டிலேருந்து உள்ளே இருப்பாங்க. அப்போ அவங்க இங்கிலீஷ்னா அது போதும். ஓகே, வெளியே பழகணும், வேறு வேலை தேடணும்னா அங்கே தேவைப்படும் ரஷ்யன் லாங்குவேஜ். அதை இப்போவுமே கற்றுக்குங்க. சரி, உள்ளே போகலாம். வேர் ஹவுஸ்க்கு என்ன தேவை உங்களுக்கு மொத்தத்தில் உள்ளே போயாச்சுன்னா, ஏற்கனவே நீங்கள் வேர் ஹவுஸில் தான் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறங்கின உடனே அவன் ரேண்டமாக கொடுப்பான். நீ என்ன பண்ணுற? அப்போ நேராக போய் ஃபோர்க்லிஃப்ட்டை ஓட்டலாம். அதில் காசு கூடுதல், உட்காந்தா அப்படியே சுற்றிக்கிட்டே வரலாம். ஆனால் அங்கே லைசன்ஸ், ஆப்ரேட்டர் லைசன்ஸ் எடுக்காமல் உள்ள வண்டியில் ஏற்ற மாட்டான். சரி, வேறு என்ன பண்ண முடியும்? ஸ்கேனிங் பண்ணுறேன் சார், பண்ணிக்கோ. இல்லை பேக்கிங் டேமேஜஸ் நான் பண்ணுறேன், ரீபேக் பண்ணுறேன். சரி, நான் லோடிங் அன்லோடிங் எடுத்துக்கிறேன் இல்லையா? ஸோ இப்படி ஒவ்வொரு வேலையும் அவங்களா ரேண்டம் விட்டுட்டு அதில் யார் ஃபிட் ஆகுறாங்களோ அதில் கண்டினியூ பண்ணுவாங்க. சரியா? இதான். இப்போ இதுக்கு சேலரியே ஒரு நாளைக்கு 3000 ரபிள்ஸ் உண்டு. 2500 3000 ரபிள்ஸ் பொண்ணே தலைவரத்தில். இன்னும் இப்போ உங்கள் சேலரி சொன்னது ரொம்ப கம்மி தான். 8 hours டியூட்டிக்கு தான் அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு ஷிஃப்ட் வந்து 12 மணி நேரம். அந்த 12 மணி நேரத்தில் 11 மணி நேரம் ஒர்க்கிங் டைம், 1 hour அந்த லஞ்ச் டைம், ஸ்நாக்ஸ், பிரேக்ஸ் எல்லாம் சேர்த்து போயிடும். 12 மணி நேரம் ஒரு ஷிஃப்ட், 2 ஷிஃப்ட். மார்னிங் 7 to சாயங்காலம் ஒரு 7, அப்புறம் அந்த 7 to அடுத்தது, அப்போ மறுநாள் ஆகிடும். அப்போ 12 மணி நேரத்துக்கு ஷிஃப்ட்னா 3000 ரபிள்ஸ் வரும் பெர் டே. நல்லா புரிஞ்சுங்க. இதில் சம்பள கணக்கை விட்டுருங்க, அதோட கூட வரணும்னு நான் சொல்கிறேன். வயசு 20 வயசுலேருந்தே எடுங்க, 45 வயசு வரைக்கும் போதும். 50 வருஷத்துக்கு போடலாம். அதான் டியூட்டி சொல்லியிருக்கு பாருங்க, 11 + 1 12 தான். நடுவில் டீ டைமுக்கு ஒரு 10 minutes, லஞ்ச் டைமுக்கு ஒரு 1/2 hour, இன்னொரு டீ டைம் உண்டு. அப்போது அதுலேயே 1 மணி நேரம் சரியாக வச்சு. அப்போது 12 மணி நேரத்துக்கு நமக்கு ஒரு நாளைக்கு 3000 ரபிள்ஸ். நான் சொல்கிறது, நாங்கள் கொண்டு இறக்கி விடுறது 3000 ரபிள்ஸ் கொடுப்பாங்க. என்னைக்கு வேலைக்கு போகல, அன்றைக்கி லீவுனா லீவு. அங்கே வந்துக்கிட்டே இருக்கும்.
ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் லீவுன்னு குடோன்லாம் அடைச்சி போட மாட்டாங்க. அது ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். வேலை பார்க்கலாம். லீவு போட்டால் அன்னைக்கு கட்டு. அப்போ 30 நாள் ஒர்க்கிங் டே. நீங்க 30 நாள் வேலை செய்ய வேண்டாம், ஒரு 25 நாள் போடுங்க. 3000 × 75 75,000 ரெபிள்ஸ். எப்படி? இதுல ஃபுட்டுக்கு தனி அலவன்ஸ் கையில கொடுத்துட்றாங்க. அப்போ அது ஒரு இந்தியன் ருபீஸ் ஒரு 10,000 ரூபா கிடைக்குன்னு வச்சுக்கலாம். அது சாப்பிட்டுக்கலாம். அப்போ ஒரு 75,000 இன்று இன்னைக்கு ஒரு ரெபிள்ஸ் வந்து ₹1.27 காட்டுது. இன்னும் ஒரு 10 நாளைக்கு, இன்னும் ஒரு மாசம் கழிச்சு அது 1.30,000. அதாவது ஒரு ரெபிள்ஸ் ₹1.30. அப்போ 75,000 × 75 பிளஸ் ஒரு 85,000 வரும். கூட தான் வரும். இதாங்க, வேற எல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அக்காமடேஷன் ஃப்ரீ, ஃபுட்டுக்கு தனி அலவன்ஸ் கொடுத்துறாங்க. சரி, அப்போ ஃபுட் அக்காமடேஷன் ஃப்ரீனே வச்சுக்கோமே. ஓகே, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கேண்டிடேட் இதில் யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. நான் 50 வயசு வரைக்கும் விசா எடுத்துறேன். புரியுதுங்களா? இந்த விசாவில் விசா இருக்குது, அது வந்து பேப்பர் விசா, அதுலேயே இறங்கலாம் நீங்கள். புரியுங்களா? அதே மாதிரி பாஸ்போர்ட்டில் அடித்து அது 3 மாதம் அல்லது 6 மாதம் அடித்து நாங்கள் இறக்கி தருவோம். அங்கே இறங்கின உடனே எனக்கு ஒர்க் பெர்மிட் மாற்றுன்னு நம்ம கொடுக்க முடியாது. அவன் வச்சு பார்க்குறான், நல்லா வேலை செய்கிறான், ரைட். அப்போ பாஸ்போர்ட் வாங்கி அவங்களுக்கு கன்வர்ஷன் பண்ணி கொடுக்குறான். அதுதான் ஒர்க் பெர்மிட். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அவன் ஏன் பண்ண மாட்டான்னா, இறங்கின உடனே ஒர்க் பெர்மிட் அடிச்சாச்சுன்னா இவங்க இந்த இடத்த விட்டு வெளியே ஓடி போய் ஒதுங்கிருந்து வேற எங்கேயா வேலை பார்க்குறது, அதனால அங்கேருந்து பார்டர் கிராஸ் பண்ணி பக்கத்து நாட்டுக்கு போயிடுறது. இதனால தான் அவங்க உடனே பண்ண மாட்டாங்க. அதையும் புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் யூடியூப் வீடியோவில் நிறைய போட்டிருப்பான், ரஷ்யா வந்துடாதீங்க, ஈசாலாம் வந்துடாதீங்க, அப்படியா இப்படியான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்கே போனாலும் இந்தியா விட்டு வெளியே போனால் எல்லாருமே ஒர்க் பெர்மிட் அடித்து பத்திரமா இறக்கி கொடுக்கல. அவன் நாட்டில் அங்கேயும் வேலை வெட்டி இல்லாமல் நிறைய மக்கள் இழந்து திண்டாடுது. அப்போ அதில் எல்லாருக்கும் இந்த ஒர்க் பெர்மிட் பிடி, இந்தாப்படின்னு கொடுக்க மாட்டான். கரெக்டுங்களா? அது கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது எந்த வேலைக்கு ஆள் போகாதோ அதுக்கு தான் கிடைக்கும். நம்ம மக்கள் எதுனாலும் கன்ஸ்ட்ரக்ஷனா, நான் வரமாட்டேன். அதை வெளிநாட்டில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ரொம்ப ஈஸி, எல்லாமே மிஷினரிஸ் தான். அதுக்கு தான் ஒர்க் பெர்மிட் கிடைக்குது. இப்போ இது வந்து சிட்டிக்குள்ளே உள்ள வேலை, ஒர்க் பெர்மிட் கிடைக்க மாட்டேங்குது அவனுக்கு. அதாவது என்னன்னா, நீ ரஷ்யாக்குள்ளே எடு, இங்கே எவ்வளோ வேலை வெட்டி இல்லாமல் இருக்க, எதுக்கு வெளியிருந்து எடுக்கிற ஒர்க் பெர்மிட்? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இறக்கி கொண்டு அங்கே விட்டுறோம். சேம் துபாய் மாதிரி தான், விசிட் எம்ப்ளாய்மெண்ட், அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இதெல்லாம் நல்ல சம்பளம். ஓகே, இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் விசாவில் போனால் ₹2, பாஸ்போர்ட்டில் விசா அடிச்சு போனால் இன்னொரு 30,000 எக்ஸ்ட்ரா ஆகும். 2.30 2.40 பத்திரமா போய் இறங்கிக்கலாம். சேலரி பக்கா சொன்ன ரேட்டு கூட தான் கிடைக்கும். இப்போ இந்த ரேட்டில் வேற எங்கே கிட்டாலும் வராது. இப்போ இதே சம்பளம் தான் செர்பியாவுக்கு இருக்குது, அது யூரோப்பியன் கண்ட்ரி. அதுக்கு இப்போல்லாம் ₹3,000 ஆகுது. 3,50,000 செர்பியா. அடுத்த வேக்கன்சி அதுதான். அப்போது ஒரு 2.20 2.30 2.40 ரஷ்யா போய் எம்ப்ளாய்மெண்ட்டில் உட்காந்து வேலை செஞ்சு மாதம் ₹80-90 அனுப்புறது நீங்கள் கண்டிப்பாக போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது 20 days ப்ராசஸில் கிளப்பிடலாம். ஃப்ளைட்டு டெல்லி. இதுக்கு நோ அட்வான்ஸ், பாஸ்போர்ட் வேணும், ஏன்னா சப்மிட் பண்ணி விசா அடிக்கணும், இன்விடேஷன் லெட்டர் எடுக்கணும், அதில் நாங்கள் பண்ணிக்குவோம். ஓகே, மொத்த ப்ராசஸ் 15-20 விசானா ஒரு 15 நாள், பாஸ்போர்ட் அடிக்கணும்னா 25 days, மேக்ஸிமம் 1 month வைங்க. ஓகே, விசா அடித்த பிறகு டிக்கெட்டுக்கும் சேர்த்து கொடுங்க. ஓகேவா? சரி, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது சென்னையில் உள்ள ஒரு மேனேஜர் புதுசாக வந்திருக்காங்க. இன்னும் நிறைய ஸ்டாஃப் உள்ளே வர போகிறாங்க, அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு கால் பண்ணுங்கள், விளக்கங்கள் கேளுங்க, மேற்கொண்டு அடுத்து செய்யலாம். தேங்க்யூ. ஸோ பழைய கேண்டிடேட்டுக்கு ஒரு சிலவர் பண்ணி கொடுக்காதவங்கள நான் புது ப்ராஜெக்டில் உள்ளே போட்டு கொண்டு வர்றேங்கிறது தெரிவிக்கணும். ஒருவேளை நான் போகலை, நான் வேறு இடத்துல கொடுத்துட்டேன், எனக்கு போக விருப்பம் அப்படி சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வாங்கி ரீஃபண்ட் கொடுக்குறேன். ஸோ இது என்னுடைய சப்ஸ்கிரைபர் என் மேலே வச்சுருக்க மாதிரியாக்கி நம்ம செஞ்சு கொடுக்குறது. ஓகே, ஏன்னா நடுவில் ஏதாவது ஒரு சூழ்நிலை இல்லையா, அப்போது அந்த பிஸ்னஸே பிரேக் ஆகுது. கடந்த ஒரு மாதம் வந்து எலெக்ஷன்னால, ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்குள்ளே நிறைய இடத்துல எலெக்ஷன் நடக்குதுங்க. பணம் போட்டாலும் நம்மளோட சொந்த அக்கௌண்ட்டில் போட்டால் கூட 50,000 தான். அவ்வளோ உடனே அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிச்சு. இந்த பணம் எதுக்கு வந்தது கணக்கு சொல்லு இல்லையா, கொண்டு போனால் வெளியே பிடிச்சான். அதனால இந்த அப்படியே வியாபாரம் ஸ்லோ ஆகிடுது. கரெக்டாக? இப்படி மறுபடி ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளிநாட்டில் திடீர்னு பிரேக் ஆகுது, அங்கே வார் வருது, இங்கே வார் வருது, அப்போ ஃப்ளைட்டு ஸ்டாப் ஆகுது, கவுன்சிலேட்லாம் மூடி இருக்குது. அவனே நோட்டீஸ் போர்டு போடுறான், நாங்கள் சப்மிட்டே எடுத்துக்க மாட்டோம் அன்டில் ஃபர்தர் ஆர்டர்னு சொல்லிடுறான். அப்போது என்னடா பண்ணுறது, ஒன்றுமே நிரந்தரமே இல்லை. ஏறுது, ஒரு இறங்குது, பள்ளமாகுது, ஸ்டாப் ஆகுது. இதான் அதனால தான் சில காரியங்கள் பிந்தது. சரி, அதையும் தாண்டி இப்போ ஆண்டு முன்னத்தில் இனி ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாரும் ஏறி ஓடி போகிறவங்கெல்லாம் ஏறி ஓடி போகலாம். எங்கிட்ட இஸ்ரேல் எல்லாம் விரும்பக்கூடியது வந்திருக்கு. அங்கே தரமட்டமாகி போச்சு. அங்கே இப்போ என்ன சொல்கிறான்னா, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் கொடு, வேற யாருக்கும் கொடுக்காத விசா.
புரியுங்களா? அதுவும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு லேட் ஆகுது. அதனால அவ்வளோ விசா போட்டு விசிட் விசா போட்டு இறக்குறான். ஆனாலும் போகிறது அங்கே போகிற யாரும் திரும்பி வர மாட்டாங்க. அவ்வளோ வேலை இருக்குது இஸ்ரேல். ஆனாலும் எவன் எப்போ அடிப்பான்னு தெரியாதுங்க, பயன்தான் இருக்கு. இந்தியன்ஸ் பதுங்கு குழி இருக்கு இல்லையா, பங்கர்னு சொல்றாங்க, அதுக்குள்ள கடந்த நாட்டிலலாம் தங்கவே விடல. இந்தியன்ஸே உள்ள வர வெட்டி விட்டானுங்க. பங்கர் உனக்கா வச்சிருக்கோம், எங்களுக்கு வச்சிருக்கோம், நீ வெளியே போ அப்படின்னுட்டு ஹைவே பிரிட்ஜுகளை படுத்து கிடந்தாங்க. இந்தியன் எம்பசிக்குள்ள போய் கூட்டம் கூட்டமா கிடந்துச்சு. அப்போ சம்பளம் கூட எங்க இஸ்ரேல்ல, அதனால போய் வாழ்றாங்க. இப்போ அந்த மறுபடியும் வருது. அடுத்த வேகன்சி கன்ஸ்ட்ரக்ஷன்னா அதை அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இதை பத்தி நம்ம பேசிட்டோம். ரஷ்யாவை பத்தி. ரஷ்யாவுக்கு கேண்டிடேட்னா உங்க ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக கொண்டாங்க. ஏன்னா நல்ல சேலரி. ஓகே, நல்ல சேலரின்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கரன்சி வேல்யூ கம்மியா இருந்துச்சு, இப்போ கூடியிருக்கு. அதனால இந்த சம்பளம் நமக்கு பெட்டரா தெரியுது. அப்ளை பண்ணுங்க, ஃபாஸ்டா ஏற்றி போடலாம். ஓகே, அங்கே இறக்கி எடுக்கிறது நம்ம பையங்க தான் இருக்காங்க, அவங்க அழகு போல செஞ்சு தருவாங்க.